ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் ரோமர் 14:20. போஜனத்து நிமித்தம் தேவனுடைய கிரியை அழித்து போடாதே. எந்த பதார்த்தமும் சுத்தமுள்ளது தான், ஆனாலும் இடரல் உண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா? சுஷ்மாவும் ஸ்ருதியும் ரொம்ப நாள் கழித்து பார்த்ததுனால ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. 2 பேரும் வெளியில் நடந்துக்கிட்டே பேசலான்னு சொல்லி நடக்க ஆரம்பித்தாங்க. நடக்க நடக்க நிறைய பேர் தனக்கு பின்னாடியும் முன்னாடியும் நடக்கிறதும் ஓடுறதுமா இருந்தாங்க. அதை பார்த்த சுஷ்மா ஸ்ருதிக்கிட்ட சொன்னால், இவங்க காலையிலையும் மாலையிலையும் இந்த மாதிரி ஓடுவாங்க, நடப்பாங்க, அவங்க கால்களை இப்படியே பழக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதும் ஸ்ருதி சொன்னால், எதுக்கு இப்படி நடக்கணும், எதுக்காக இப்படி ஓடணும் அப்படின்னு சொன்னதும் சுஷ்மா சும்மா வேடிக்கையாக சொன்னால், அதுதான்ப்பா வாக்கிங். ஏன்னா அவங்க வாய் செஞ்ச தவறுக்கு தன்னுடைய கால்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க போலன்னு சொல்லி 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே நடந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ திரும்ப ஸ்ருதி கேட்டால், என்ன சுஷ்மா, என்ன வாய் செஞ்ச தவறுன்னு சொல்கிற? அப்போது அவங்க அதிகமாக சாப்பிட்டுட்டாங்கன்னு சொல்கிறியா, இல்லை அவங்களுடைய வாய் தப்பு பண்ணிட்டுன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்டு திரும்ப சிரிச்சா. அப்போ சுஷ்மா சொன்னால், நமக்கு போஜனம் கண்டிப்பாக வேணும் தான், ஆனால் அதுக்காகவே நாம் வாழ்கிற மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. சாப்பிட்றதுக்காக நிறைய பேர் வாழ்கிறாங்க, ஆனால் நாம் வாழ்கிறதுக்காகவே சாப்பிட்றோம். இது 2க்கும் வித்தியாசம் இருக்குல்ல அப்படின்னதும் சுஷ்மா பார்த்துக்கிட்டே இருந்தா ஸ்ருதியை. திரும்ப ஸ்ருதி சொன்னால், சரிதான் நீ சொல்கிறது. ஏன்னா இப்போல்லாம் எதையாவது சாப்பிடணும், ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு அவங்க வாயில் ஏதோ ஒரு மிஷின் மாதிரி போட்டு அரைன்னு அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா ஒரே நமக்கு வெயிட் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்படுறது உண்டு. அது மட்டும் இல்லை, சில பேர் நாம் வாயை கட்டுப்பாடாக தான் வச்சுருக்குறோம், ஆனாலும் பாரு இந்த மாதிரி உடம்பு வச்சிருதேன்னு சொல்லி யோசிக்கும்போது, என்ன மாதிரி உணவு எடுத்துக்கிடுறாங்க, அதில் கரெக்டாக இருக்கிறாங்களா, எல்லாமே நேரத்துக்கு சாப்பிட்றாங்களா அப்படின்னும் பார்க்கணும்ல அப்படின்னு சொன்னதும் சுஷ்மா சொன்னால், ஸ்ருதி நீ சொல்கிறது என்னமோ கரெக்டு தான். ஏன்னா இப்போல்லாம் மனிதர்கள் தனக்கு பசி வருதோ வரலையோ அந்தந்த நேரத்துக்கு சாப்பிடணுன்னு சாப்பிட்றாங்க. அதுவும் தவறு தான். பசித்ததுக்கு அப்புறமும் சாப்பிடாமல் இருப்பாங்க, அதுவும் தவறு தானே. கரெக்டாக பசித்த உடனே புசின்னு நம்மளுடைய முன்னோர்கள் பசித்த பின் புசின்னு சொல்கிறாங்கல்ல, கரெக்டு தானே அப்படின்னதும் ஸ்ருதி சொன்னால், ஆமாம் சுஷ்மா, நீ சொல்கிறது கரெக்டு தான். சரி, நம்மளும் ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி குடிச்சிக்கிட்டே போவோம். ஏன்னா இந்த வெயிலை பாரு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இல்லை அப்படின்னு தண்ணி வாங்கி குடிச்சிக்கிட்டு அவங்களுக்குள்ளே உரையாடிக்கிட்டு சந்தோஷமாக பேசிட்டு தன்னோட வீட்டுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வார்த்தைகள் இன்னும் நீண்டு போய்கிட்டே தான் இருந்துச்சு. நிறைய வார்த்தைகளை பேசினாங்க. திரும்ப சுஷ்மா சொன்னால், இங்கே பாரு, நம்மளுடைய போஜனம் நம்மளுடைய கிரியைகளை காண்பிக்குது. எப்படி எந்த மணி நேரத்துக்கு எப்படியெல்லாம் சாப்பிட்றோனோ அது மட்டும் இல்லை, இதை நாம் மற்றவங்களுக்கு இடரல் உண்டாக புசிக்கிறது கர்த்தருக்கு விரோதமாக தீட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்களே, அது என்ன அர்த்தம்னு உனக்கு புரியுதான்னு கேட்டா. அப்போ ஸ்ருதி சொன்னா, என்னதுன்னு எனக்கு தெரியலையே, நீ சொல்லேன் அப்படின்னதும் சுஷ்மா சொன்னால், மற்றவங்களுக்கு இடரல் உண்டாக புசிக்கிறது அப்படின்னா, இப்போது நாம் நல்லா பயபக்தியாக உண்மையாக கர்த்தருக்கு நாம் இருப்போம், ஆனால் நாமளே தண்ணி அடிச்சுட்டு கர்த்தருக்கு விரோதமாக நடந்துக்கிட்டு இன்னும் விக்கிரகாராதனையான அந்த தெய்வத்துக்கிட்டேயும் போய் பிரசாதங்கிறத வாங்கி சாப்பிட்டுட்டு அதுவும் கடவுள் தானேன்னு சொல்லுவாங்க பார்த்தியா. அதுதான் நாம் மற்றவங்களுக்கு இடரல் உண்டாக புசிக்கிறோம். இப்படி தன்னுடைய வயிற்றையும் மற்றவங்களுடைய இருதயத்தையும் நாம் தீட்டுப்படுத்துகிற மாதிரி ஆயிரும்ல. அதனால தான் கர்த்தர் நம்ம போஜனத்து நிமித்தம் நம்மளுடைய கர்த்தர் கிரியை அழிச்சு போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு.
அதனால் எல்லாமே சுத்தமாக தான் இருக்குது. ஆனால் அது எங்கேருந்து வருது, எப்படி நாம் சாப்பிட்றோங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும்ல. அது மட்டும் இல்லை ஸ்ருதி, நாம் விக்கிரகத்துக்கு படைச்சதை நாமளே சாப்பிட்டோன்னா இந்த மாதிரியான புறஜாதியான மக்கள் என்ன நினைப்பாங்க? அவங்களே சாப்பிட்றாங்க, அப்புறம் என்ன, நாமளும் போய் சாப்பிடுவோன்னு சொல்லி கர்த்தருக்கு விரோதமாக தீட்டானதில் தன்னுடைய கரங்களையும் தன்னுடைய வாயையும் நல்ல விதமாக கொண்டுட்டு வர்றதுக்கு இல்லாமல் இப்படி மாற்றி அமைக்கிற மாதிரி நாமளே காரணமாகிடக்கூடாதுல்ல அப்படின்னு சொன்னதும் ஸ்ருதி சொன்னால், நீ சொல்கிறது கரெக்டு தான். ஓ, இப்படியெல்லாம் நாம் தீமை பண்ணுறோன்றது, இந்த மாதிரி பாவம் பண்ணுறதுங்கிறது நமக்கு தெரியல. ஏதோ கொலை பண்ணுறது, களவு செய்கிறது தான் பாவம்னு நாம் நினைக்கிறோம். பார்த்தியா எப்படியெல்லாம் பாவம் உருவாகுதுன்னு அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேச்சுக்களை தொடர்ந்து போய்கிட்டே இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை கேட்டிங்களா? இந்த மாதிரி நாமளும் நம்ம வாய் செஞ்ச தவறுக்கு கால்களுக்கு தண்டனை கொடுக்குறோமா, இல்லைன்னா காலையிலேயே எந்திரிச்சு கர்த்தரை நாம் தேடுறதுக்கு பதிலாக நாம் உட்காந்து எல்லா விதமான பயிற்சிகளையும் செஞ்சு தன்னுடைய உடலை இளைக்க வைக்கிறோமா? எல்லாவற்றையும் நம்ம கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். நம்மளுடைய போஜன பதார்த்தங்களை கர்த்தர்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்வோம். நம்மளுடைய உடல்வாகு, நம்முடைய எல்லா வித தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். கர்த்தருக்கு பிரியமாக நம்ம நடந்து கொள்வோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.